ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா தேங்காய்பால் சாதம். இந்த தேங்காய்பால் சாதம் 3 வயசு குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 3 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, ஒரு 3-4 கிராம்பு, முந்திரி போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான், போடாமலும் இருக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, பட்டாணி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, முந்திரி இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதில் எண்ணெய்லாம் விட வேணாம், ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டாலே ஸ்மெல் நல்லாயிருக்கும். எண்ணெய் விட வேண்டாம், எந்த ரீஃபைண்ட் ஆயிலுமே இல்லை கடல் எண்ணெய் எதுவுமே விட வேணாம், 2 ஸ்பூன் நெய் மட்டும் போதும். இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு, அந்த கோல்டன் கலரோ இல்லை கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு ஃபுட்டோட கலர் டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம அந்த வெங்காயத்தை ஒரு 3 டைம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு உடனே நம்ம இந்த கேரட் பீன்ஸை போட்டுடணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் நல்ல ஒயிட்டாக வரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் அடுப்பை. இந்த டைமில் நம்ம இந்த கேரட் பீன்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதில் நம்ம கேரட் பீன்ஸ் பட்டாணி இது 3மே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம காலிஃப்ளவரோ இல்லை உருளைக்கிழங்கோ ஆட் பண்ணால், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் நமக்கு கொஞ்சம் மசாலா போடுற ஐட்டம்ஸில் அந்த மாதிரி ஃபுட்டில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நமக்கு எந்த தக்காளி கிடையாது, இஞ்சி பூண்டு மசாலாவே இல்லாத ஒரு ஃபுட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு அந்த காய்கறிக்கு இதில் நம்ம ஆட் பண்ணால் அந்த காய்கறிக்கு ஒரு டேஸ்ட் வராது, ரைஸும் நல்லா இருக்காது. அந்த காய்கறியும் உருளைக்கிழங்குலாம் மண்ணில் விளையிறதுக்காக ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த 3மே உருளைக்கிழங்கு வேண்டாம், கேரட் பீன்ஸ் பட்டாணி இது 3மே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டுக்கு. ஓகே, இதை நம்ம நல்லா வதக்கிட்டு இதுக்கு நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் இங்கே கும்பகோணம் ஸ்டைலில் 22 கேரட் பச்சரிசின்னு ஒன்று இருக்கும். அதுதான் இங்கே எந்த வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் பிரியாணி செய்கிறதுக்கு அதுக்கெலாம் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸில் கூட செய்யலாம். உங்கள் ரைஸ்க்கு இப்போ பாஸ்மதிக்குனா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த 24 கேரட் பச்சரிசிக்கு நாங்கள் 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மற்றபடி வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படியும் ஃபுட்லாம் செஞ்சுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு விசில் மட்டும் வீட்டு ரைஸில் பண்ணும்போது ஒரு விசில் கூட வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது நமக்கு 1 விசில் போதுமானது. பாஸ்மதிக்கு 1 விசில், இந்த அரிசியில் பண்ணும்போதும் 1 விசில் போதுமானதாக இருக்கும். ஓகே, தண்ணியோட அளவு சொன்னேன். நம்ம தண்ணிக்கு பதிலாக எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, 1 கப் நம்ம தேங்காய் பால் தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி, இன்னொரு டம்ளர் நீங்கள் வெறும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய் பாலோட 2வது தண்ணியுமே நம்ம வடிகட்டி 2வது டம்ளர் கூட நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேங்காய் பால் 1 டம்ளர் கண்டிப்பாக ஊற்றணும். ஓகே, நான் 1 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி வரும். எனக்கு வீடியோ இன்னும் கிளியராக அது நல்லாதனால கொஞ்சம் ரைஸ் இப்படி தெரியுது, பட் ரைஸ் நல்லாவே ஒயிட்டாக வந்திருந்தது. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது அந்த தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். எப்போயாவது எங்களுக்கு தொடர்ந்து மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் மசாலாவே இல்லாத நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் சூஸ் பண்ணிப்போம். மசாலா கிடையாது, இஞ்சி பூண்டு கிடையாது, தக்காளி கிடையாது. ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது.